சரி. கவர்மெண்ட் என்ன கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாவட்ட தலைவருக்கு உதவியா சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக நம்ம அரிமளம் வட்டார தலைவர் ராம அர்ஜுனன் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஆமாம். இப்போ அவங்களுக்கு வந்து அரசம்பட்டி ஊராட்சி சார்பாக நம்ம முன்னாள் எம்எல்ஏ, அதே மாட்டம் மெய்யப்பட்டி கிராமத்திலேருந்து அண்ணனுக்கு வந்து முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் ஒரு சின்ன அண்ணனை வந்து இது சின்ன கருப்பனை வந்து இப்போ வந்து மரியாதை செய்வாங்க. அதே மட்டும்தான் கமிட்டி அமைப்பிற்கு தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய நமது வர முடியலை. மற்றபடி இதற்கு ஏற்பாடு செய்த தம்பி வட்டார தலைவர் மணிகண்டன் அவர்களே, இங்கு எங்களது அழைப்புகளை ஏற்று இந்த கிராம காங்கிரஸ் கமிட்டி அமைக்க உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து இங்கு வருகை புரிந்திருக்கும் முன்னாள் வட்டார சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னையண்ணன் அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. அவர்களுடைய புதல்வர் SC/ST தலைவர் பெருமாள் அப்படியே எல்லாரும் கொஞ்சம் போட்டோ கொடுங்க. நாளைக்கு பேப்பர்ல வரணும். எல்லாரும் நல்லா நின்னீங்கன்னா தேவை. எல்லாரையும் கவர் பண்ணுப்பா, பேப்பர்ல போடணும். போன் அடிக்குது, எடுங்க, பரவாயில்ல, போட்டோ எடுத்து பாண்டியன். நல்லா பண்ணுங்க. ஆமாம், அதே மாட்டம் முல்லை நகருக்கு வாரியப்பட்டிக்கும் நியமிச்சிருக்காங்க. இவங்க வந்து அரிமளம் தெற்கு வட்டார தலைவர் ராம அர்ஜுனன் அவங்களுக்கு வந்து மேலூர் ஊராட்சி சார்பாக மரியாதை செய்கிறார் தலைவர். அதே மாட்டம் வாரியப்பட்டி கிராம காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அழகப்பண்ணை வந்து நம்ம திருமய சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருக்கு மரியாதை செய்கிறாங்க. இது வந்து கிராம காங்கிரஸ் கமிட்டி அமைப்பதற்கான கூட்டம். கிராமத்தில் ஒரு தலைவர், கிராமத்தில் ஒரு துணைத் தலைவர், பொருளாளர், 2 செயலாளர், அதுக்கப்புறம் 10லிருந்து 20 செயற்குழுப்பை வந்து இங்கே வந்து பணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள கிராம காங்கிரஸ் கமிட்டி அமைக்கிறதுக்கு. 2வது 3 கமிட்டி அமைக்கிறது தெற்கு வட்டாரத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு. அதை பாராட்டத்துக்கு. உண்மையில் 3 கமிட்டி எங்கேயும் அமைக்கலை. உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து வடக்கு வட்டாரத்தில் 1, திருமய வடக்கு வட்டாரத்தில் 1, திருமய தெற்கு வட்டாரத்தில் இந்த ஊருக்கு தான் அந்த பெருமை சேர்ந்துருக்கு, திருமயம் நகரம். அதே மாதிரி அரிமளம் வடக்கு வட்டாரத்தில் 1. அது தவிர மற்றதெல்லாமே 1 கமிட்டி 2 கமிட்டி தான் இருக்கும். இங்கே 3 கமிட்டி பக்கா. இங்கே ஃபோட்டோ எடுக்கணுமா? எடுத்துக்கங்க. அவங்க வரக்கூடாது. இல்லை வரலாம். இங்கே சங்கதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிர்வாகத்தில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது கட்சியினுடைய ஆசான், அவருடைய செல்ல மகன் அன்பிற்குரிய அண்ணன் அர்ஜுனன் அவர்கள் நமது சட்டமன்ற தொகுதியினுடைய நமது காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வழியில் நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரே நல்லெண்ணத்தோடு, அதேபோல தெற்கு வட்டாரத்தில் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனக்கும் நானும் அவருடைய தகப்பனாரும் இதுதான். அவங்க தான் இராம மணிகண்டன் தான். ஆனால் 2 பேருமே அந்த மாதிரி வந்திருக்கிறதுனால சிறப்பான ஒரு செயல்பாடு நடக்கும் என்ற நம்பிக்கை நிலத்தில் இருந்ததால் உங்கள் மத்தியிலே உங்களை தனியாக பிரிந்திருக்க வேண்டாம் என்ற எண்ணத்தோடு மேலூரை மட்டும் பார்த்துவிட்டு செல்கின்றார்கள் என்ற ஒரு மனக்கவலையினுடைய ஆதங்கம் என்னிடத்தில் இருந்ததினால்
உங்களுக்கு இந்த கமிட்டியை நான் அமைத்து கொடுக்கின்றேன். அதே போல் அவங்களும் சேர்ந்து இன்னைக்கு அவங்க வந்ததெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த நான் வந்து இப்போ எதுக்காக வந்தேன்னா எனக்கு இருக்க உடல்நிலை சரியில்லைனாலும் இப்போ அங்கேருந்து நான் இப்போ உங்களுக்காக தான் வந்தேன். கிராமத்தினுடைய நம்ம தொகுதி பொறுப்பாளருக்காகவும் வட்டார தலைவருக்காகவும் நகர தலைவர் இப்படி இந்த மாநிலத்தினுடைய எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் பெருமாளுக்காக இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்ததுனால நான் அவசியம் எதையும் பேசி இங்கே ஏதாவது வேறு வழியில் சொல்ல வேண்டாம். எந்த கட்சியினர் வந்து எதை கேட்டாலும் காங்கிரஸில் இத்தனை பேர் இருக்கவங்க தில்லை அப்படி காமிங்க. கட்சியில் ஆளே இல்லைன்னு சொன்னதுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இப்போ உங்களுக்கு பெருந்தரைக்கு கொடுத்துருக்கேன். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு இந்த வட்டார தலைவர், அதாவது நான் இப்போ இதில் இன்னைக்கு காலையில் கண்ணு வீங்கி போயிட்டேன். ஆனால் அவங்க அங்கே தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி இங்கே இருக்காங்க, நான் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வர்ற வரைக்கும் தொடர்பு கொண்டாங்க. நானும் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டே வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து அது மாதிரியான காலதாமதமாகாத அளவுக்கு உங்களுக்கெல்லாம் வழி நடத்துவதற்கு நான் முன்னோடியாக இருந்து செயல்படுவேன் என்று கூறி அண்ணன் அவர்களுக்கு மணிகண்டன் அவர்களுக்கு அமைக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தவர் ரொம்ப நன்றி.